இப்போ நையாயிக்கால் பண்ணக்கூடிய இன்ஃபரன்ஸ் ஆனது தவறு என்று சொல்லக்கூடிய மீமாம்சகால் அவர்களுடைய பட்சம் என்ன அப்படின்றத பார்க்கணும். அதாவது ஈஸ்வரன் அப்படின்றத அவன் ஒத்துக்காதவன். இந்த மீமாம்சகன் பல தோஷங்கள் சொல்றான் நையாயிக்கனுடைய அனுமானத்தை பத்தி. சித்த சாதனம் அப்படின்னா சித்தம்னா என்ன, தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஜிக்ஞாசா அதிகரணத்துல பார்த்துருக்கோம் சித்த பதார்த்தம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அங்க சித்தம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? இருக்கக்கூடிய வஸ்து, ஏற்கனவே இருக்கக்கூடிய வஸ்து. ஆமா, ஏற்கனவே இருக்கக்கூடிய வஸ்து சித்தம் அப்படின்றது. தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா ஜீவாத்மா தான் இந்த அதாவது தெரியும். அதாவது என்ன தெரியும் அப்படின்னா ஜெகத்தை படைச்சது ஒரு கர்த்தான்றது தெரியுமே. இந்த உலகம் அப்படின்றது காரியம், அது செய்யப்படுறது ஒரு கர்த்தாவால செய்யப்படுறது, நானும் ஒத்துக்கிறேனே. பிரம்மம் தான் பிரம்மம்னு ஒரு விலட்சண தனியான வஸ்து இருக்கு, அதுதான் கர்த்தா அப்படின்னு நீ சொல்ற. இரண்டாவதா மீமாம்சகன் சொல்லக்கூடிய தோஷம் என்ன அப்படின்னா சோபாதிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. போன எபிசோடில் சாஸ்திர யோனித்வாதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம் என்ன அப்படின்றது பார்த்தோம். நையாயிக்கால் பிரம்மத்தை இன்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னான்றதை பார்த்தோம். இப்போது நையாயிக்கால் பண்ணக்கூடிய இன்ஃபரன்ஸ் ஆனது தவறு என்று சொல்லக்கூடிய மீமாம்சகால் அவர்களுடைய பட்சம் என்ன அப்படின்றத பார்க்கணும். நையாயிக்காலுடைய இன்ஃபரன்ஸ் தவறு என்ன சொல்கிறா மீமாம்சகால்? மீமாம்சகால் இந்த பூர்வபக்ஷத்துடைய மீமாம்சகால் நிரீஸ்வர மீமாம்சம். அதாவது ஈஸ்வரன் அப்படின்றத அவன் ஒத்துக்காதவன். இந்த மீமாம்சகன் பல தோஷங்கள் சொல்றான் நையாயிக்கனுடைய அனுமானத்தை பத்தி. அதுல ஒரு தோஷம் என்னன்னா சித்த சாதனம், ரெண்டாவது தோஷம் சோபாதிகம், மூணாவது தோஷம் விருத்தம். முதல் தோஷம் சித்த சாதனம். நையாயிக்கன் என்ன சொல்றான்னா ஜெகத் காரியம் சாவயவத்வாத், அவயவங்களுடன் கூடியிருக்கு, அதனால இது காரியம், ஜெகத்தானது உண்டாக்கப்பட்ட பொருள் அப்படின்றான். மேற்கொண்டு இது சகர்த்திருக்கம் காரியத்வாத், ஒரு கர்த்தா உண்டு, செய்யப்பட்டபடியினால ஒரு கர்த்தா உண்டு அப்படின்றத அனுமானம் பண்றான். அதனால பிரம்மம் அப்படின்றது நம்ம அனுமானத்தால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது அவனுடைய யுக்தி. இப்போ கர்த்தா, ஜெகத்து கர்த்தா உண்டு அப்படின்ட்டு அவன் ஸ்தாபிக்கும் போது இந்த கர்த்தா யார் அந்த கர்த்தா அப்படின்ட்டு மீமாம்சகன் கேட்குறான். அந்த கர்த்தா உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச, முன்னாடியே ஆல்ரெடி தெரிஞ்ச, உனக்கும் தெரிஞ்ச ஜீவாத்மா தான் கர்த்தா, லோகத்துக்கு கர்த்தா. ஈஸ்வரன்றது பிரம்மம் அப்படின்றத நம்ம தனியாக ஸ்தாபிக்க வேண்டாம் அப்படின்ட்டு மீமாம்சகனுடைய கூற்று. சித்த சாதனம் அப்படின்றது இந்த தோஷம். சித்த சாதனம் அப்படின்னா சித்தம்னா என்ன, தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஜிக்ஞாசா அதிகரணத்தில் பார்த்துருக்கோம் சித்த பதார்த்தம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அங்கே சித்தம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? இருக்கக்கூடிய வஸ்து, ஏற்கனவே இருக்கக்கூடிய வஸ்து. ஆமாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய வஸ்து சித்தம் அப்படின்றது. இங்கேயும் சித்தம் தான், ஏற்கனவே இருக்கு. ஃபிசிக்கலாக சொல்கிறத காட்டிலும் இங்கே ஒரு மென்டலாக இருக்கக்கூடிய, அதாவது என்ன, நம்மளுடைய மைண்டில் ஏற்கனவே தெரிஞ்ச வஸ்து, அதுக்கும் சித்தம் அப்படின்னு தான் அர்த்தம். கிடையாது. சரி, அப்போ சித்த சாதனம் அப்படின்னா ஏற்கனவே தெரிஞ்ச வஸ்து, அதுதான் நீ சொல்கிற, எனக்கு புதுசாக ஒன்றும் நீ ஞாபகம் பண்ணலை, ஏற்கனவே தெரிஞ்ச வஸ்து தான் சொல்கிற நீ அப்படின்றது தான் அந்த தோஷம் தான் சித்த சாதனம். ஏன்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்னாலே என்ன, இன்ஃபரன்ஸ் அப்படின்றத காட்டிலும் வாத பிரதிவாதங்கள்லாம் நடக்கிறது இல்லையா, அதெல்லாம் எப்போ நடக்கும்? ஒருத்தர் மற்றொரு இடத்துல ஒரு விஷயத்த ஸ்தாபிக்க பார்க்குறார். ஸ்தாபிக்க பார்க்கும் பொழுது நீ சொல்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொன்னால் அங்கே வாதம் என்ன வேண்டி இருக்கு? அந்த மாதிரி இங்கே தெரிஞ்ச விஷயத்த தான் நீ சொல்கிறையே அப்படின்னு மீமாம்சகன் சொல்கிறான். என்ன தெரிஞ்சிருக்கு மீமாம்சகாலுக்கு? தெரிஞ்ச விஷயத்த என்ன சொல்கிறான் நையாயிகள்? தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா ஜீவாத்மா தான் இந்த அதாவது தெரியும். அதாவது என்ன தெரியும் அப்படின்னா ஜெகத்தை படைச்சது ஒரு கர்த்தான்றது தெரியுமே அப்படின்னு மீமாம்சகர் சொல்ல, அந்த கர்த்தா வேற யாரும் அல்ல, ஜீவாத்மாவே தான் கர்த்தா அப்படியே மீமாம்சகால் சொல்றேன். மீமாம்சகர் ரெண்டுத்தையுமே மீமாம்சகால் தான் சொல்றேன். ஆமா, எப்படி எடுத்துன்னு போனோம் அப்படின்னா நையாயிகால் என்ன பண்றா, ஜெகத்தானது சகர்த்திருக்கம் காரியத்வாத், இந்த ஜெகத்துக்கு ஒரு கர்த்தா உண்டு காரியமாக இருக்கிறபடியினால் அப்படின்னு. அவளுடைய எதிர்பார்ப்பு, நையாயிகாலுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இந்த குழாத்துல ஒரு 10 பேர் இருக்கா அப்படின்னு வச்சுப்போமே, அவர்கள்லாம் வரவேற்பார்கள். அப்படியா, தெரியாத ஒன்று சொல்றீங்க நீ எனக்கு அப்படின்னு வரவேற்பார்கள், அந்த மாதிரி அசியம் பண்ணிக்கலாம். ஆனா அங்க இருக்கிற மீமாம்சகன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஜெகத்து சகர்த்திருக்கம் காரியத்வாத் அப்படின்னு நையாயிகன் சொல்றான்னா, இந்த மீமாம்சகன் என்ன சொல்றான், எனக்கு தெரியுமே,
அப்படின்றான். அதுதான் சித்த சாதனம். அப்படியா? எனக்கு தெரியுமே, இந்த உலகம் அப்படின்றது காரியம், அது செய்யப்படுறது ஒரு கர்த்தாவால செய்யப்படுறது. நானும் ஒத்துக்கிறேனே அப்படின்னு சொல்றான் இல்லையா? அதுதான் சித்த சாதனம். சித்த சாதனம். ஆனா யார ஒத்துக்கிறான்? அப்போ பிரம்மத்தை நீ ஒத்துக்கிறியா? அப்படின்னு கேள்வி வரும். மீமாம்சகனை குறித்து. அப்போ நீயும் அந்த ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், சர்வஜன், சர்வசக்தி ஒரு ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், பிரம்மம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீ ஒத்துக்கிறியா? அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? ஆனா மீமாம்சகன் அங்க என்ன சொல்றான்? நான் பிரம்மத்தை ஒத்துக்கல. அந்த கர்த்தா நீ சொல்ற வந்து என்ன சொல்றேன்னா, அந்த பிரம்மம் தான் வந்து பிரம்மம்னு ஒரு விலட்சண தனியான வஸ்து இருக்கு. அதுதான் வந்து கர்த்தா அப்படின்னு நீ சொல்ற. நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, கர்த்தாலாம் இருக்கான். அந்த கர்த்தா வேற யாரும் இல்ல. அந்த கர்த்தா வந்து ஜீவாத்மா தான் கர்த்தா. விலட்சணமா ஒரு வஸ்து வந்து பிரம்மம்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா இந்த மீமாம்சகனானவன் வந்து ஈஸ்வரனை ஒத்துக்கலையே ஒழிய, இந்த வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்கள் எல்லாம் ஒத்துண்டவா தான். ஏன்னா அந்த ஜெய்மினி மதஸ்தர்களா அதை சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால, அவ அந்த கர்மங்கள் எல்லாம் ஒத்துண்டவா தான். அப்ப வேதத்துல என்ன கர்மங்கள்லாம் சொல்லப்படுறது அப்படின்னா, ஜோதிஷ்ட யோமஹா யாகங்கள்லாம் பண்ணா புண்ணியங்கள் வந்து சேரும். சில விஷயங்கள்லாம் பண்ணா பாவங்கள் வந்து சேரும் அப்படின்னு இருக்கிறதுனால, சில பேர் நிறையா புண்ணியம் பண்ணியிருப்பா. அந்த புண்ணியம் பண்ணவாளுக்கு சில பலன்கள்லாம் வந்து சேரும். அந்த பலன்கள வந்து அவன் அடையறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா, அந்த 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 ஒரு ஹோமத்த பண்ணினதுனால, ஒருத்தனுக்கு வந்து ஒரு அரிய விதமான ஒரு புஷ்பமோ, ஏதோ ஒரு பழமோ வந்து ஒரு இடத்துலேருந்தே கிடைக்கணும்னா, அதற்காகவே ஒரு மலையானதோ, அந்த எந்த இடத்துல அது இருக்குமோ, இப்போ ஒரு பாரிஜாத புஷ்பம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னா, அந்த பாரிஜாத புஷ்பம் அந்த யாகத்தினுடைய பலனாக இவனுக்கு கிடைக்கணுன்றதுக்காகவே, ஒரு மலையானதோ, இல்ல ஒரு விசேஷமான இடத்துலேருந்தே அந்த மரமானது உருவாகணும். அப்போ மலையானது ஒண்ணு உருவாக்கப்பட வேண்டும். இவன் யாகம் பண்ணதுனாலேயே அந்த மலையானது ஒண்ணு அங்க உருவாகி இருக்க வேண்டும். அதனால வந்து ஜீவாத்மா தான் வந்து கர்த்தா அப்படின்ட்டு தெரியுமே, ஜீவாத்மா தான் கர்த்தா அப்படின்ட்டு அவன் வந்து பீமாம்சகனானவன் முடித்து உனக்கு என்ன அர்த்தம்? இவன் யாகங்கள்லாம் பண்றான், ஜீவாத்மா பண்றான். எதற்காக பண்றான்? அவனுக்கு சில பிரயோஜனங்கள் வர வேண்டும் அப்படின்றதுக்காக பண்றான். அந்த பிரயோஜனங்கள்லாம் விளைய வேண்டும் அப்படின்னாலே அதற்காகவே மலை என்ன, கடல் என்ன எல்லாமே ஏற்பட வேண்டியதாக இருக்கு என்று இவ்வழியாகவே ஜீவாத்மாவே போதுமே. நீ மலை ஏன் ஏற்பட்டது, கடல் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு தானே கேள்வி கேட்கிற. ஜீவாத்மா பண்ண யாகத்தினாலதான் என்றே கொள்ளலாமே அப்படின்னு. அதே போல இதனுடைய எக்ஸ்டென்ஷன் இன்னொன்னும் இருக்கு. இந்த ஜீவாத்மா இப்படி பண்ண புண்ணியசாலியாக ஆகிறான் இல்லையா, அதுலயே அவனுக்கு சக்தியும் கிடைக்க போறது. ஆக எவனோ ஒரு சக்திமான் இந்த புண்ணியங்களை பண்ணா இந்த கர்மங்களை பண்ணி புண்ணியசாலியாக இருக்கக்கூடிய ஒரு சக்திமான் அவனே இதை செய்யறான் அப்படின்னு கொள்ளலாமே என்று இப்படி எவ்விதத்துல பார்த்தாலும் நீ சொல்லக்கூடிய இந்த அனுமான பிரயோகம் இருக்கு இல்லையா, இது சித்த சாதனம் தான். உலகத்துக்கு ஒரு கர்த்தா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா எனக்கு தெரியுமே அப்படின்னு. இதுவே இப்ப என்ன ஆயிருக்கு, அந்த சித்த சாதனம் அப்படின்றத ஒரு டேர்ம், அதுவே எங்க முடிஞ்சிருக்கு? அர்த்தாந்தரத்துல விட்டுடு. அர்த்தாந்தரம் அப்படின்றதுல போய் முடிஞ்சிருக்கு. அர்த்தாந்தரம் அப்படின்னா என்ன? இங்க அர்த்தாந்தரம்னா எனக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான். அது சித்த சாதனம். அது சித்த சாதனம் வேற ஒரு அர்த்தத்துல கொண்டு போய் விட்டுருக்கு. அர்த்தாந்தரம் மற்றொரு அர்த்தம். நீ என்ன ஸ்தாபிக்கணும்னு நினைச்ச? சித்து விலக்ஷணமா ஒண்ணு இருக்கு, ஈஸ்வரன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் ஜெகத்துக்கு கர்த்தா அப்படின்னு ஸ்தாபிக்கணும்னு நினைச்சாய். ஆனா கர்த்தா ஒண்ணு இருக்கான் அப்படின்னு நான் ஒருத்துட்டேன். ஆனா நீ சொல்ற மாதிரி விலக்ஷண வஸ்துலாம் எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் தெரிந்த அந்த ஜீவாத்மாவே அதுதான் அர்த்தாந்தரம். நீ ஸ்தாபிக்கணும்னு நினைக்கிற அர்த்தம் யாரு? என்னது? பிரம்மம். அந்த விலட்சணமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் அப்படின்ற தத்துவம். மற்ற அர்த்தம் அர்த்தாந்தரம் எங்க போய் முடியறது? இப்போ நான் சொல்றது நல்ல புண்ணியசாலியான ஒரு ஜீவாத்மாவிடத்தை இங்கே போய் முடியறது. இதுதான் அர்த்தாந்தரம். நீ நினைக்கக்கூடிய அர்த்தத்தை காட்டிலும் வேறுபட்டதான அர்த்தம் வந்துருது. அர்த்தாந்தரம் ஜீவாத்மாவே தான் உலகத்துக்கு காரணம் என்று கொள்ளலாமே. ஆக இது நையாயிகன் மேல வந்த முதல் எதிர்ப்பு. இந்த முதல் தோஷம் அனுமானத்துல. இரண்டாவதா மீமாம்சகன் வந்து சொல்லக்கூடிய தோஷம் வந்து என்ன அப்படின்னா சோபாதிகம். இதுல என்ன அப்படின்னா, ஒரு அனுமானத்தை இட்டுதான் பிரம்மத்தை அறியலாம், அனுமானத்தை இட்டே பிரம்மத்தை அறியலாம் அப்படின்னு நையாயிக்கன் சொல்றப்போ சில இன்ஃபரன்ஸுக்கான ஒரு ஹேது சொல்றான். என்ன அப்படின்னா, இப்போ எந்த சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு ஒரு இன்ஃபரன்ஸ் வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு சில ரீசன்ஸ் தேவை. அப்போ இந்த சோபாதிகம்னா என்ன முதல்ல அப்படின்னா, நீ எடுத்துக்கொண்ட ரீசனே தப்பு
அப்படின்றது தான் வந்து சோபாதிகம்னா அதுதான். அப்படி இருக்கப்ப இவன் எடுத்துக்கொண்ட ரீசன் என்ன அப்படின்னா நையாயிக ரீசன் தப்பு, ஹேத்வாபாசம் எல்லா ரீசனும் விதமா ரீசன் தப்பாக போகலாம். இங்க எப்படிப்பட்ட தப்பா போறதுன்னா எந்த விதத்துல அப்படின்னா, அந்த ரீசன் வந்து கம்ப்ளீட்டா கிடையாது. ம் அந்த ரீசனிங் வந்து ஒரு சில இடத்துல அது பிசகா கொண்டதாக இருக்கு. கம்ப்ளீட் ரீசன் சொல்ல முடியாது. கம்ப்ளீட் ரீசன்னு தேவர் சாதித்தது போல கம்ப்ளீட் ரீசன்னு சொல்ல முடியாதப்ப இந்த சோபாதிகத்துல என்ன வருது அப்படின்னா, நீ என்ன சொன்ன அப்படி அப்படின்னா, ஜகத்து காரியம் சாவயவத்வாத். அப்போ அந்த வந்து ஒரு அதாவது அந்த ஜகத்துக்கு வந்து ஒரு என்ன 2 தன்மைகள் பார்த்தோம் அப்படின்னா, உறுப்புகளை கொண்டது, அப்புறம் செய்யப்பட்டது அப்படின்னு இந்த மாரி விஷயங்களை இட்டே அனுமானத்தை வச்சு ஜகத்தை படைத்தது ஒரு பிரம்மம் அப்படின்னு போனேன். அப்ப இதுல இந்த ரீசன் வந்து என்ன அப்படின்னா, சாவயவத்வாத் உறுப்புகளை கொண்டது அப்படின்னு வரச்சே என்ன ஆகும்னா, நீ இந்த பிரக்ரியை பார்க்குறப்போ முதல்ல இந்த ஜகத்த ஒருத்தவன் படைத்திருக்க முடியுமா? அப்படின்றது வந்து சக்கியக்கிரியமா இருக்கா? அப்போ வந்து ஒரு காரியத்த பார்க்குறப்போ உறுப்புகளை வச்சு மட்டுமே அது வந்து ஒருத்தவ பண்ணியிருப்பா. கர்த்தாவானவன் செய்திருப்பான்றத நீ வந்து ஒரு அனுமானம் வச்சு அந்த ஹேத்துவானது தவறு. ஏன் அப்படின்னா, முதல்ல இவ்ளோ பெரிய மலையையும், கடலையும் இல்ல கடல் இவ்வளோ மலை, கடல்களை கொண்ட இந்த ஜகத்தை ஒருவனால் செய்திருக்க முடியுமா? அப்படின்றது ஒருத்தவன சக்திக்கு புலப்பட்ட விஷயமா அது? அப்படின்றத பார்க்கணும். அப்படி பார்த்து இதெல்லாம் சக்திய சக்கியக்கிரியமாவே இல்ல. அப்படி இருக்கச்ச வந்து நீ வந்து உறுப்புகளை கொண்டது, அதனால அது வந்து காரியம். அந்த காரியம்னு இருக்கிறதுனால ஒரு கர்த்தா இருக்கான் அப்படின்னு நீ வைத்துக்கொண்ட அந்த அனுமானமானது ஹேத்துவே தப்பா இருக்கு. அதுக்கு பிற்பாடு பார்த்தோம் அப்படின்னா, சக்கியக்கிரியமா இருக்குன்றத ஒண்ணு பார்க்கணும். அப்படியே சக்கியக்கிரியமாக இருந்தாலுமே, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய உபாதான விஞ்ஞானம், அந்த ஞானத்துல வந்து நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுல இருக்கு. அந்த உபாதானம்னா, இப்ப வந்து ஒரு ஜகத்தை படைக்கணும்னா, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை? அப்படின்னு இதெல்லாம் பார்க்கிறப்போ, நீ எடுத்துக்கொண்ட காரியம் அப்படின்றதுக்கு உறுப்புகளை கொண்டதுனால, அது காரியம் அப்படின்னு நீ எடுத்துக்கொண்ட ஹேதுவானது தவறு. முதல்ல சக்கிய கிரியமா இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் சக்கிய உபாதான விஞ்ஞானம், உபாதானாதி விஞ்ஞானம். இது 2ம் இருக்கான்றத பார்க்கணும். அதனால சோபாதிகமா முடியறது. தோஷமாக முடியறது அப்படின்னு சரி சொல்றேன். சரி இங்க நம்ம எப்படி பார்க்கணும்னா, எது எதெல்லாம் உறுப்புகளுடன் கூடியவைகளோ அவையெல்லாம் காரியம் இப்படின்றது தானே நையாயிகனுடைய அனுமான பிரகாரம். இதான் வியாப்தி ஞானம் அப்படின்னு சொல்லுவா. எது எதெல்லாம் அவன் வந்து எது எதெல்லாம் உறுப்புகளுடன் கூடினதாக பார்க்கிறானோ அது எல்லாமே அவன் காரியம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கான். ஆகையினாலதான் ஜெகத்தானது உறுப்புகளுடன் கூடினதாக பார்க்கிறான். அது காரியம் அப்படின்னு முடிவு பண்ண முடியறது அவனால. அங்கதான் மீமாம்சகால் என்ன சொல்றா அப்படின்னா, உன்னுடைய இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, வியாப்தி ஞானம் அப்படின்னு அதுக்கு பெயர். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, அங்கேயே பிசகு இருக்கு. மலையானது உறுப்புகளுடன் கூடினதுதான். ஆனா அதை பார்க்கும் பொழுது யாருக்குமே இது தோன்றிய ஒன்று, இது ஏற்பட்ட ஒன்று அப்படின்னு யாருக்குமே அந்த மாதிரி எண்ணமே எழாது. குடத்தை பார்த்து அந்த மாதிரி தோணலாம், ஒரு மாளிகையை பார்த்து இந்த மாதிரி தோணலாம். ஓ குடம் ஒருத்தன் பார்க்கிறான், என்ன இப்பொழுது குடமானது ஏற்படுகிறது, உறுப்புகளுடன் கூடினது அந்த குடமானது இப்பொழுது ஏற்படுகிறது. இது கண் கூட அவன் பார்க்கிறான். அவன் ஒரு மாளிகைக்கு போறான், ஒரு வீட்டுக்கு போறான்னு வச்சுக்கோமே, சின்ன ஒரு குடிசை இருக்கு, அதை பார்க்கிறான். உறுப்புகளுடன் கூடினதாக அந்த குடிசை இருக்கு, அதை பார்க்கிறான். அப்போ அவனுக்கு தோணும், இது எப்போ பண்ணியிருப்பா இந்த குடிசைய? அப்ப பண்ணியிருக்கா அப்படின்றது அவனால இன்ஃபர் பண்ண முடியாது. அப்ப எப்போ கட்டியிருப்பா இந்த குடிசைய அப்படின்னு அவனால இன்ஃபர் பண்ணி அதை பத்தி யோசிக்க முடியும் என்னன்றது. மாளிகைக்கு போறான், அதை பத்தியும் யோசிக்கலாம். இந்த மாளிகை எப்போ பண்ணியிருப்பார்கள் அப்படின்னு யோசிக்கலாம், உறுப்புகளுடன் கூடின அந்த மாளிகையை பார்த்து. மலையை பார்க்கிறான் அவன், அவனுக்கு தோணுமான இது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தோணவே தோணாது. ஏன்? அது செய்கைக்கு அப்பாற்பட்டது, சக்கிய கிரியமே கிடையாது இந்த மலையானது. அப்போ எங்கெங்கெல்லாம் அந்த உறுப்புகளுடன் கூடின தன்மை இருக்கோ அங்கெங்கெல்லாம் அது செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற எண்ணமே முதல்ல எழவே எழாது. அது பண்ணுவதற்கு ஃபீஸிபிளா அது பாசிபிளா அது அப்படின்னு மனசானது அனலைஸ் பண்ணும். இப்படி இருக்க இப்ப நீ என்ன பண்ண, உன்னுடைய ரீசனிங்கே கம்ப்ளீட்டா இல்லை. இப்போ நீ என்ன சொன்ன, அது உறுப்புகளுடன் கூடினது அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருக்கு. அது மட்டும் போதுமானா? உறுப்புகளுடன் கூடினதாக இருக்கணும், சக்கிய கிரியமாகவும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் என்ன இன்ஃபர் பண்ண முடியும்? என்ன இன்ஃபர் பண்ண முடியும்? அது ஒரு காரியம்ன்றத வந்து பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு இன்ஃபர் பண்ண முடியும் இல்லையா? இதான் சோபாதிக்கு. நீ சொல்ற ரீசனிங் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு, அது ஒண்ணு.
இந்த சக்கிய கிரியத்தோட தான் இன்னொன்று என்ன பார்த்தோம்? சக்கிய உபாதானாதி விஞ்ஞானம். உபாதானாதி விஞ்ஞானம். உபாதானாதி விஞ்ஞானம். தீல உபாதானாதி ஆதின்னு இருக்கு இல்லையா, அந்த சப்தம் உபாதானாதி விஞ்ஞானம். அதாவது உபாதானம் முதலான பொருள்களை அறிய வேண்டும். இந்த கர்த்தா அது செய்யப்பட வேண்டும் அப்படின்னா அந்த பண்ணக்கூடியவன் ஒருத்தன் இருக்கான்னு நீ மேல சொல்ல போற. அவன் அந்த உபாதானத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கணுமே. ஆக அந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியுமா? மலையினுடைய உபாதானத்தை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நையாயிக்கனுடைய பட்சத்துல என்ன அர்த்தம்? பரமாணுக்கள், சின்ன சின்ன பரமாணுக்கள் தானே காரணம். அது எல்லாமே எண்ணத்துக்கு அப்பாற்பட்டவை. அதை தெரிஞ்சுக்கான்னு ஒருத்தனை ஒன்றும் நம்மளால முன்கூட்டியே நம்மளால கற்பனை பண்ண முடியாது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒருத்தன் பண்ற மாதிரியே ஒன்றும் நம்மளுடைய மனசுக்கு அது எட்டாது இந்த விஷயங்கள்லாம். ஆக நீ வெறும் இந்த உறுப்புகளுடன் கூடினவை அப்படின்றத பார்த்து மட்டும் அது காரியம் அப்படின்னு டிசைட்லாம் பண்ண முடியாது. என்னுடைய ஹேத்துவானது சோபாதிகம் அப்படின்னார். 2வது தோஷம். 3வது தோஷம் விருத்தம். இப்போ நம்ம ஒரு குடத்தை பண்றோம், அந்த குடத்தை பண்ணக்கூடிய விருத்தம்னா என்னது? முதல்ல விருத்தம்னா பொதுவான சொல் தான். விரோதம், விருத்தம் அப்படின்றது நமக்கு வேண்டாத ஒண்ணு. ஸோ நம்ம ஏதோ ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறோம். ஆனா நம்ம சொல்ற ரீசனிங் என்ன பண்ண போறது? இப்போ ஆப்போசிட் ஆயிடுச்சு. நமக்கு வேண்டாத ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அதுவே உறுப்பாக ஆயிடும். என்ன வேண்டாததை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடத்தை ஒரு குயவன் பண்றான் அப்படின்னா அந்த குடத்தை பண்றதுக்கு ஒரு கர்த்தா இருக்கான். இப்போ அந்த கர்த்தாக்கு அதே மாதிரி நம்ம பிரம்மத்துடைய விஷயத்துல இந்த ஜெகத்து இருக்கு, இந்த ஜெகத்தை படைக்கிறதுக்கு ஒரு கர்த்தா இருக்கான் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி அனுமானம் பண்ணிட்டோம்னா இந்த குயவனுக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானம், அனவாப்த சமஸ்த காமத்துவம், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சரீரம் கொண்டுதான் அந்த காரியத்தை பண்ணணும். இந்த மாதிரி சிலதெல்லாம் ஈஸ்வரன் கிட்டையும் ஒத்துக்க நேரிடும். அதாவது இப்போ அனவாப்த சமஸ்த காமத்துவமோ இல்ல சரீரத்தோட சமஸ்த காமத்துவம்னு என்ன அர்த்தம்? எல்லா விஷயங்களையும் எல்லா இச்சைகளையும் அடையப்பட்ட தன்மை, அதனுடைய இது எதிர்மறை அனவாப்த சமஸ்த அனவாப்த சமஸ்த காமத்துவம் அப்படின்னா இவனுக்கு ஏதோ ஒன்றுத்துல விருப்பம் இருக்கு, ஏதோ ஒன்றை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக தானே குடத்தைய பண்றான். இவனுக்கு காசு வேணும் அப்படின்றதுக்காக தான் குடத்தைய பண்றான். அதான் அனாவாப்த சமஸ்த காமத்துவம். அந்த குயவன் கிட்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானம். அதாவது இப்ப அந்த குயவனுக்கு குடத்தை பண்றதுக்கு அந்த குயவனுக்கு தெரியும். மற்ற விஷயங்கள்ல அவனுக்கு அஜ்ஞானம் இருக்கும். அந்த அஜ்ஞானத்தை ஈஸ்வரனுக்கும் நம்ம கல்பிக்க நேரிடும். அதாவது இப்ப ஜெகத்தை படைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பிரம்மத்துக்கு தெரியும், மற்ற விஷயங்கள்லாம் அதுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சில தோஷங்கள்லாம் சொல்ல நேரிடும் அப்படின்றது. அடுத்தது அவன்கிட்ட அந்த சரீரத்தை கொண்டுதான் அந்த குடத்தை பண்றான். அதனால அந்த சரீரம் அப்படின்றத நம்ம ஈஸ்வரன் கிட்ட ஒரு ஸ்தாபனம் பண்ண வேண்டி இருக்கும். அதனால இந்த தோஷங்கள்லாம் நீ சொல்ற அனுமானங்கள்லாம் தவறு, இந்த தோஷங்கள்லாம் இருக்கு. அதனால ஈஸ்வரனை பிரம்மத்தை நம்ம அனுமானத்தால தெரிஞ்சுக்க முடியாது. ஜெகத்காரர் கர்த்தா யாருன்னா, ஜெகத்து கர்த்தா யாருன்னா நல்ல புண்ணியசாலியான ஒரு ஜீவாத்மா தான் அப்படின்றது மீமாம்சகன் பற்பல யுக்திகள் மூலமாக ஸ்தாபிக்கிறது. சரியா? ஆக இந்த விருதத்துல என்னாச்சு? இப்போ அவனுக்கு ஒரு குறைபாடு இருக்கு, அவனுக்கு ஒரு அஜ்ஞானம் இருக்கு. நீ ஒரு குயவனை வச்சிருந்தானே ஈஸ்வரனை ஸ்தாபிக்கிற. அப்போ குயவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் ஈஸ்வரனிடத்துலயும் வரும். குயவன் உடம்பை வச்சுதான் குடத்தை பண்றான். அதே போல ஈஸ்வரனும் உடம்பை வைத்து கொண்டுதான் உலகத்தை பண்றான் அப்படின்றத ஆயிடும். பண்ணட்டமே அப்படின்ற கேள்வி வரலாம். அதுக்குதான் கடைசியில எம்பெருமானாருடைய சித்தாந்தத்துல அப்படி கொள்ள முடியாது, உடம்பு ஈஸ்வரனுக்கு ஒப்புக்கொண்டோமே என்றால் ஒரு பெருத்த தோஷம் வரும் அப்படின்றத சித்தாந்தத்துல இந்த விஷயத்த பார்க்கலாம். ஆக இப்படி 3 விதமா என்ன பண்ணியிருக்கான் மீமாம்சகாரர்கள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, நையாயிகால் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபரன்ஸ், இந்த அனுமான பிரகாரமானது தவறு. ஆக பிரம்மத்தை இன்ஃபர்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற மீமாம்சகால் அவ உடனே பிரம்மத்தை ஒத்துக்கிறவா அப்படின்றது கிடையாது. அவளுக்கு என்ன வேணும்னா பிரம்மத்தை ஒத்துக்கவே முடியாது. நீ இன்ஃபரன்ஸால ஒத்துக்கிற அப்படின்னு சொல்றியே, இன்ஃபரன்ஸ்னால கூட பிரம்மத்தை ஒத்துக்கவே முடியாது. பிரம்மம்லாம் தேவை கிடையாது. அச்சேதனம் இருக்கு, சித்து இருக்கு, இது போதும். தனித்து ஈஸ்வரன் அப்படின்ற தத்துவமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவா இந்த மீமாம்சகால். இப்போ அடுத்தது நையாயிகால் என்ன பண்ணணும்னா, மீமாம்சகாலை கண்டனம் பண்ணி அப்படிலாம் கிடையாது, பிரம்மத்தை இன்ஃபர் பண்ண முடியும், அனுமானத்தால் அறிய முடியும். ஆகையினால பிரம்மத்தை இன்ஃபர் பண்ண முடியும். இன்ஃபர் பண்ணப்பட்ட பிரம்மம் அது வேதத்தால் அறிவிக்கப்பட்டதுன்னு கொள்ள முடியாது. ஆகையினால அப்ராப்தே சாஸ்திரம் அர்த்தவத்துன்ற ரீதியில இந்த சாஸ்திரமானது பிரம்மத்தை சொல்ல வரல. அப்ப சாஸ்திரத்தை கொண்டு என்ன பிரம்ம விசாரம் வேண்டி இருக்கு அப்படின்னு அடுத்தது நையாயிகால் சொல்ல போறா. அதற்கு பிறகுதான் கடைசியில எம்பெருமானார் என்ன சொல்லணும், பிரம்மத்தை இன்ஃபரே பண்ண முடியாது, சாஸ்திரத்தை கொண்டுதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆகையினால சாஸ்திரத்தை கொண்டு பிரம்ம விசாரமானது செய்யத்தக்கது அப்படின்னு கடைசியில எம்பெருமானார் ஸ்தாபிக்கணும். அடுத்ததுல நம்ம
மீமாம்ச காலை குறித்து நையாயிக்கால் உரைக்கக்கூடிய பதில் என்ன என்றதை பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ராமானுஜம்.